அடுத்து நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 11. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கிரைம்ஸ் தாங்க. படத்தோட கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா நவீன் சந்தர், அதுதான் ஹீரோ நடிச்சிருக்காரு. படத்துல வந்து ஒளிப்பதிவு எக்ஸ்ட்ரானரி ஒளிப்பதிவு, இமானோட இசை படத்துக்கு சும்மா ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் அஜ்மல் கான், ரேயா ஸ்ரீங்கம் வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படம் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் ஸ்கூல்னு ஒண்ணுங்க. ரெண்டு பேரா ட்வின்ஸா பிறக்கக்கூடியவங்க எல்லாரையுமே அபிராமி, நம்ம விரும்பாண்டி அபிராமி தாங்க இந்த படத்துல அந்த ட்வின் ஸ்கூலோட இதை நடிச்சிருக்காங்க. ஒரு ட்வின்ஸா இருக்கக்கூடிய பையன் எப்பயுமே பிரைட்டா இருப்பாங்கிறதுக்காக 11 படத்துல கதையின் நாயகன் வந்து ரொம்ப பிரைட்டா இருப்பாரு. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் தான். படத்துல மொத்தம் 6 பேர் ட்வின்ஸ், 11 பேர் எல்லாருமே ட்வின்ஸா இருப்பாங்க. தான் தம்பியும் இவனும் ரோட்ல அனாதையா இருந்தவங்கள இவன் செஸ் விளையாட்டுல பெரிய கெட்டிக்காரன்னு நினைச்சு அந்த ஸ்கூலோட பேரையே மாத்தி இவன் அந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. இவன் வந்து தான் தம்பியும் இவனுமா இருந்த வாழ்க்கைய அபிராமி வீட்டுக்காரன் அந்த ஸ்கூல்ல நடத்துறக்காய் இவனை மாதிரி அறிவாளி நம்ம ஸ்கூல்ல இருந்தா நம்ம ஸ்கூல் டெவலப் ஆகுதுன்னு நினைச்சு ஸ்கூலை நல்லா டெவலப் பண்றாங்க. பட் இவனுங்க ட்வின்ஸ், இவனுங்க அனாதையா இருந்த பசங்களை இவங்க தான் எடுத்து கிட்டத்தட்ட அபிராமி நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹீரோல 2 பேருக்கு ஒருத்தனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருட்டுன்னு தான் பயம். அப்படி ஒரு இருட்டுல தான் தம்பியை வந்து ஒரு லேபுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த லேப்ல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் ஆனதெல்லாம் அவன் இருட்டை கண்டு பயந்து இறந்துருவான். அவன் தான் அண்ணன் இறந்து போயிட்டானே, 2 பேருமே அண்ணனா தம்பியாங்கிற அளவுக்கு அவ்வளோ ட்வின்ஸா இருப்பானுங்க. பார்த்தா அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறான். என்ன மாதிரி பண்றான், தான் அண்ணனை யார் ட்வின்ஸா இருந்தவங்கள ஃபுல்லா பழி வாங்குறதாங்க கதை. மொத்தத்துல கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புது வித்தியாசமான கதை. அதனாலதான் என்னமோ சுஷ்மா சிவராஜ் பிலிம்ஸ் மதுரை அழகருங்கிற அந்த படத்தை வெளியிடுறாரு. மொத்தத்துல படம் த்ரில்லிங்கு. அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து மர்டர் பண்றாங்கன்னு தான் படத்தோட கதை. எண்டில் அவர் ஜெயிச்சாரா என்னங்கிறது தான் கதை. அதை நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. படத்தோட சிவராஜன் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாப் அதுக்கு மேல சும்மா படம் பார்க்க வேண்டிய படம். 11 மொத்தத்தில் மக்களை கவரும். கொலை அதை எப்படி கொலை பண்றான், அது என்ன மாதிரி எவிடன்ஸே இல்லாம கொலை பண்றான், எண்டில் அவன் யாருங்கிறது தெரியுறதாங்க கதை. மொத்தத்தில் 11 பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம். தொடர்ந்து எங்களோட எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.